அனைவருக்கும் வணக்கம். சிவசார் அவர்கள் மற்றும் சிவா, வினோத் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பிளாட்ஃபார்ம். நான் அந்த பிஸ்னஸ்க்குலாம் வரதே இல்லை. பிகாஸ் ஆஸ் அ டீச்சர் இதை செய்யவே முடியாது எங்களால். நாங்கள் ஆக்சுவலாக பசங்க கிட்ட ஐ யூஸ் டு ஆஸ்க் தெம், என்ன கேட்போம் அவங்கள்ட்டனா, எதையாவது நீங்கள் வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்கக்கூடாது சப்ஜெக்டாக, ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணணும்டா நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் இப்போ அச்சீவர்ஸ் எல்லாருமே அச்சீவர்ஸாக இருக்கிறீங்க. அவங்க முன்னாடி பேசுகிற கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, கோச்சிக்காதீங்க. இப்போ ஒரு பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு விளையாட்டு மட்டும்தான் வரும், வேற எதுவும் படிப்பே வரல. 10th அவன் படித்து முடிக்கலன்னு வைங்களேன். அப்போ அவருக்குன்னு ஒரு கோச் ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் அச்சுரேக்கர். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு பையன், அதே பையன் வருங்காலத்தில் ஒரு நிமிஷத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறான். 10th படிக்க முடியல, அவனால் படித்து பாஸ் பண்ண முடியல. பட் விளையாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த பையன். அவனை ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மோட்டிவேட்டர் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மோட்டிவேஷனுங்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். அந்த மாதிரி என்னைய மோட்டிவேட் பண்ணது எங்களுடைய எனர்ஜெட்டிக் லீடர் சரண்யா தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணது. எனக்கு தெரியாத ஒரு விஷயம், பிஸ்னஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே தெரியாது. சரண்யா என்கிட்ட 100 வார்த்தை பேசினாங்கன்னா 98 தடவை கைராக்காய் நம்ம பெருசாக வரணும், நீங்கள் நல்லா வளரணும். நான் தான் வளர்ந்துட்டேன் ஆல்ரெடி. நான் ரொம்ப வளர்ந்துட்டேன்மா அப்படின்னு சொன்னேன். இந்த வளர்ச்சி இல்லை, வேற வளர்ச்சி வளரணும், ஃபினான்ஷியலாக ஸ்டஃப் ஆகணும் அப்படின்னு அந்த அடுத்தவங்களுக்காக அவங்க பேசுனதும், அவங்க என்னை சிவாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் என்கிட்ட பண்ணின அந்த பொலைட் அப்ரோச். ஒவ்வொரு பிஸ்னஸ்காரனும் எங்ககிட்ட சொல்கிறது, ஒரு 10,000 நீங்கள் போடுங்க, 1 லட்சம் வந்துடும், 10,000 போடுங்க, 10 லட்சம் வந்துடும். ஆனால் எப்படி என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் சிவாவும் சரண்யாவும் ஐயாவும் எனக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால நான் ஐ என்டர்ட் இட். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். நானும் சில்வர் பிடிக்கணும் ஆசையாக இருக்கு. இப்போ அது இந்த மீட்டிங் பார்த்ததுக்கப்புறம் நிறைய செய்யணும்னு ஆசை. தேங்க்யூ பை யுவர் விஷஸ்.